காரைக்குடி அரசியல்ல வெறும் பேரா மட்டும் இல்லாம ஒரு பேர் இயக்கமா திகழ்பவர் தேர்போகி வி பாண்டியவர்கள். சாதாரண தொண்டனா தொடங்கி இன்னைக்கு ஒரு தொகுதியே வியந்து பார்க்கிற தலைவனா அவர் உயர்ந்ததற்கு பின்னால பல சகாப்த கால உழைப்பு இருக்கு. இவர் நேத்தோ இன்னைக்கோ அரசியலுக்கு வந்தவர் இல்ல. தன்னோட 17 வயசுலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட கொள்கையால ஈர்க்கப்பட்டு அதிமுக தன்னை இணைச்சுக்கிட்டவர். சுமார் 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது. இவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. கட்சியின் அடிமட்ட தொண்டர்களோட இவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்த்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவருக்கு பல முக்கிய பொறுப்புகளை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. கண்ணங்குடி ஒன்றிய மாணவரணி செயலாளர்ல ஆரம்பிச்சு களத்தூர் ஊராட்சி தலைவர், சிவகங்கை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர், அப்புறம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வசதி இயக்குனர்னு மக்கள் தொடர்பு இருக்க அத்தனை பதவிகளையும் இருந்து மக்கள் சேவை செஞ்சிருக்காரு. கடந்த 2021 தேர்தல்ல எந்த கூட்டணியும் இல்லாம அமமுக சார்பில் தனிச்சு போட்டியிட்டு 44,000 வாக்குகளை பெற்றதே இவரோட தனிப்பட்ட செல்வாக்குக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஆனா இந்த தேர்தல்ல நிலைமையே வேற. அதிமுக, பாஜக, அமமுக, பாமகன்னு ஒரு அசுர பலம் கொண்ட மெகா கூட்டணியோட வேட்பாளர், கூடவே 40 வருஷ அனுபவம், மாற்று கட்சியினரும் விரும்பி பேசுற ஒரு பண்பாளர்னு அனைத்தும் இவருக்கு சாதகமா தான் இருக்கு. 2026ல அமமுக சார்பில் களமிறங்கக்கூடிய தேர்போகி வி பாண்டியவர்கள் காரைக்குடியில வெல்வாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.